நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மண்ணில் வீடுகள் புதைந்து வருவதற்கான காரணங்கள் குறித்த அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் உதவியுடன் வல்லுநர் குழு ஆய்வு நடத்தி வருகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ்குமார், அங்கு நடைபெற்று வரக்கூடிய வல்லுநர் குழுவின் ஆய்வு பணி குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட கோக்கால் பகுதியில் கடந்த 27 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் அருகில் இருந்த முதியோர் காப்பகத்தில் விரிசல் ஏற்பட்டது. நாளடைவில் அந்த விரிசலானது செலவாக மாறி தற்பொழுது அனைத்து கட்டிடங்களும் சுமார் 5 முதல் 7 அடி ஆழத்திற்கு பூமியில் புதைந்து வருகிறது. இதனால் அந்த பகுதியில் வசித்து வந்த பொதுமக்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்ட நிலையில் அவர்களும் சென்றுவிட்டனர். மேலும் முதியோர் காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த 53 பேர் மைசூர் போன்ற காப்பகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் அதன் அருகாமையில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் உள்ள கட்டிடம் மற்றும் கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டதும், மேலும் வயநாட்டில் திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டதும் இதனை சுற்றியுள்ள பொதுமக்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் கடும் பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளது. எனவே நிலத்தியல் துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறையினர் ஆய்வு செய்த நிலையில் இதன் உண்மைத்தன்மை காரணத்தை இந்திய புவியியல் துறை அதிகாரிகள் வந்தால் மட்டுமே உறுதியாக கூற முடியும் என கூறினர். இந்த நிலையில் நேற்று காலை இந்திய புவியியல் துறை மூத்த ஆராய்ச்சியாளர் யுன்டெய்லோ தலைமையிலான 2 ஆய்வுத்துறை ஆய்வு அதிகாரிகள் 2 வல்லுநர்கள் வீடுகள் புதைந்துள்ள சம்பந்தப்பட்ட பகுதிக்கு ஆய்வு தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து மேலும் அதிநவீன புவியிடம் காட்டி என்று அழைக்கப்படக்கூடிய அதிநவீன கருவிகளோடு 3 வல்லுநர்கள் உட்பட 5 பேர் இன்று காலை முதல் ஆய்வினை தீவிரப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக நிலத்தியல் துறை ஆய்வாளர்கள் கூறியது போன்று பூமிக்கு அடியில் நீரோட்டம் உள்ளதா அல்லது நிலச்சரிவு ஏற்படும் முன்னோட்டமா, புதிய கட்டிடம் கட்டப்படுவதால் இந்த பாதிப்பா என்பது பற்றியும், ஒருவேளை பல நூற்றாண்டு முன்பு இந்த பகுதிகளில் பெரிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டு இந்த பகுதியில் உள்ள மண் தன்மை மாறுபட்டுள்ளதா என்பது பற்றியும் தீவிரமாக ஆய்வு செய்ய உள்ளனர். குறிப்பாக பூமியில் உள்ள மண்ணின் தன்மை மற்றும் பிறவிற்கான காரணங்களை அறியும் அதிநவீன கருவியை வைத்து சுமார் இன்று முதல் 20 நாட்கள் இந்த பணியை செய்ய உள்ள தகவல் தெரிவித்துள்ளனர். இருந்தபோது முதல் கட்ட ஆய்வில் பூமிக்கு அடியில் பெரிய நீரோட்டம் உள்ளது ஓரளவு தெரிய வந்துள்ளது. எனினும் அந்த நீரோட்டம் எந்தெந்த பகுதியில் செல்கிறது, நீரோட்டம் உருவாகும் இடத்தையும் ஆய்வு செய்ய உள்ளனர். இவர்களுடன் கூடலூர் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார் மற்றும் கூடலூர் வட்டாட்சியர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட வருவாய்த்துறையினரும் தொடர்ந்து இந்த பணிகளில் வல்லுநர்களுடன் ஆய்வுத்துறை பணியை மேற்கொண்டுள்ளனர். எனவே பொதுமக்கள் உறுதியான தகவல் வரும் வரை வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அச்சப்படும் தேவையும் இல்லை என வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். நன்றி சுரேஷ்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.